வணக்கம். நான் உங்கள் கேபி கருப்பு. தனுஷ் இப்போ ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்காரு. ஒரு அசுர நடிப்பில் இருக்கிறாரு அப்படின்றதுக்கு காரணம் அவங்க அண்ணன் தான். அது தனுஷ் பிகின்ஸோட கோல்டு மெடல் ஸ்டேஜில் அவங்க அண்ணன் கையை மெடல் வாங்கிட்டு அவங்க அண்ணன் கையை பிடிச்சி நடந்து போகும்போதே அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தான் தன்னோட 2வது படத்தை அவங்க அண்ணன் டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் தனுஷோட முதல் படம் துள்ளுவது இளமை, அந்த படத்தையே அவங்க அண்ணன் தான் டைரக்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் டைட்டில் கார்டில் அவங்க அப்பா பேரை போட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஈஸியாக இருக்கும், விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க அப்பாவுக்கு அப்போ ஒரு வேல்யூ செல்வராகவனுக்கு அப்போது ஒரு வேல்யூ இல்லை. அதனால் அவங்க அப்பாவை பேர் போட்டு அந்த படத்தை விற்று ஓட வச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓட வச்சாங்க. அந்த காலத்தில் ஒரு ரா அடல்ட் ஃபிலிம்னே சொல்லலாம். அடல்ட்லாம் ஒரு ஏ கிளாஸ் படம் கிடையாது, ஒரு U/A படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் அது கிடையாது. ஏன் U/Aனா அந்த படத்தில் நிறைய இடத்துல ராவாகவே கொஞ்சம் வச்சுருப்பாங்க சில சீன்ஸை, செல்வராகவனோட பாணியிலே அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இதனாலே அதுக்கு செல்வராகவன் தான் டேரக்டர்னு நிறைய பேர்த்தால் நம்ப முடியுது. படத்தோட பிளாட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 5 பசங்க இருக்காங்க. அவங்க 5 பசங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டம் இருக்குது. தன்னோட வீட்டில் ஒரு பையன் அவங்க அப்பா மீன் விற்கிறாரு, ஆனால் அவங்க வீட்டில் வேறு விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அது தங்க அண்ணால் பார்த்து கெட்டு போகிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை கரிச்சு கூட்டிகிட்டே இருக்காரு. இன்னொரு பையன் வீட்டில் அவங்க அப்பா தன்னோட அம்மாவையும் தண்ணியும் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வேலைக்காரி கூடவே இருக்காரு. இது 3ஆவது விஷயம். இன்னொரு பொண்ணு வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு ஒரு அம்மா பெங்களூருக்கோ அப்பா துபாய்க்கோ போய்ட்டு 3 வயசில் விட்டுட்டு போனால் அந்த பொண்ணு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி அவங்க பாட்டி வீட்டில் இருக்கா. இந்த மாதிரி இவங்க ஒரு 11ஆவது படிக்கும் போது இவங்களை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஸ்கூலில் சந்திச்சவங்க அப்படின்ற மாதிரி கதை அவங்க அந்த கேங்கோட 5 பேர்த்தோட சேர்ந்து இந்த படம் எங்கே ட்ராவல் ஆகுதுன்னா நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம வெளியே போனால் வச்சு இந்த பிரச்சனை முடியுதான்னு பார்ப்போம், நம்ம மதிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டை விட்டு போகிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது நீ எதுக்குடா இங்கே இருந்தால் அந்த மாதிரி எல்லா வீட்லையும் போட்டு திட்டிகிட்டே இருக்காங்க, நம்ம அட்டம் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ரவுடிக்கிட்ட அந்த ட்ரக் அடிக்ட் பொண்ணு மாட்டிக்கிறா. அங்கேருந்து அந்த பொண்ணை காப்பாற்றி வந்தாங்களா, அதில் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு தான் மிச்சம் மீதி கதை. நிறைய பேர் இந்த படத்தை நீங்கள் 90s கிட்ஸை தவிர மீதி நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் அந்த டைமில் இப்போ பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சுல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதே பாணி தான் அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாடல்களை பற்றி சொல்லணும்னா இப்போவும் நெருப்பு கூத்தடிக்குது, காற்று கூத்தடிக்குது, ஊரே கூத்தடிக்குது, வாடா வாடா அந்த லைனாக இருக்கட்டும், உறக்கம் என்ன கூத்துக்கட்டு, ஒத்தையில் கூத்துக்கட்டு, விடிஞ்சு விடிஞ்சு கூத்துக்கட்டு அந்த லைனாக இருக்கட்டும், எல்லா லைனுமே பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கணும். அதில் முக்கியமாக ஒரு லைன் அழகாக வரும், சொத்து பெத்து சேர்த்தவெல்லாம் சுகமாக தான் இருக்கிறான். அந்த மாதிரி சம்திங் லைனில் நிறையா லைன்ஸ் நல்லாவே வரும். எனக்கு நிறைய வரிகள் மறந்து போச்சு. அந்த பாடல்கள்லாம் இன்னமும் அருமையாக ஓட்டிகிட்ருக்குன்னா அந்த பாடலை பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காமெடியாகவே இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாகவே இருக்கும். யாருன்னு கேட்டிங்கன்னா லெஜெண்டரி டேரக்டர் மங்காத்தா அப்படின்ற ஒரு படத்தை பண்ண நம்ம வெங்கட் பிரபு சார் தான். நம்ப முடியல, இந்த பாடலை பண்ணது அவர் தான். ஏன்னு காரணம் உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். யுவன் சங்கர் ராஜாவும் வெங்கட் பிரபுவும் 2 பேரும் கசின்ஸ். அதனால் இந்த பாடலை அவரை பாட வச்சாருன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். யுவன் சங்கர் ராஜா கூட இந்த படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். என்னது YSR கூட இன்னொரு மியூசிக் டைரக்டர் இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருந்தார், விஜய் இமானுவேல். அவர் இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா மியூசிக் ஸ்கோர் பண்ணிருந்தார். இது மட்டும் இல்லாமல் ஷெரீன் பிக் பாஸில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆனது ஒரு 2 படத்தினால தான். ஒன்று இந்த படம் துள்ளுவது இளமை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அழகிய சுரா அந்த சாங்கில் வர விசில் படம். இந்த 2 படத்தினால தான் அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. தனுஷோட நடிப்பு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் அந்த கிளைமேக்ஸில் வர மிலிட்ரி போர்ஷன் மட்டும் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். மிலிட்ரி போர்ஷன் சொல்லும் போது அங்கே ஒரு ஹெட் மாஸ்டர் வருவார். அவரை பற்றி நீ பேசாமல் முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸில் அவர் தான் அவங்க பையனை நீங்கள் வளர்த்து அவங்க மேலே எந்த தப்பு கிடையாது, உங்கள் மேலே எந்த தப்புன்னு எல்லாத்தையும் சுட்டி காமிச்சு தன்னோட பையனோட கஷ்டங்களையும் தன்னோட பொண்ணுங்களோட கஷ்டத்தையும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு புரிய வச்சு படத்தை ஒரு பாசிட்டிவான முடிச்சிருப்பாங்க. தனுஷ் கடைசியில் எப்படி பேசுவார்னா நானே பெரிய ஆகிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸு பெரிய இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நான் அவங்க ஒவ்வொரு நாளும் நினச்சி வெந்துட்டுருக்கேன், எப்போ பார்ப்போன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை அழகாக பாசிட்டிவாக சூப்பராகவே செல்வராகவன் முடிச்சிருப்பார். ஏன்னா இது படத்தோட டேரக்டர் செல்வராகவன் தான், அவங்க அப்பா கிடையாது அப்படின்றத நான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த படத்தை எப்போ ரீமேக் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 2003 தெலுங்குல அழகாக ரீமேக் பண்ணாங்க. அதுலேயும் ஹீரோயினாக பண்ணது நம்ம பிக் பாஸ் ஷெரீன் தான். சரி இங்கே 2003 ரீமேக் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த படம் எப்போ தமிழில் ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 2002 மே 10 ரிலீஸ் ஆச்சு. என்னடா ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது கடைசி சொல்லிட்டிங்கன்னா அதுதான் நம்ம ஸ்டைலு. நாளைக்கு வேறு ஏதாச்சும் ஒரு படத்தை பற்றி பேசணும் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சினிமா, கிரிக்கெட் என்ன வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் வரும். ஆனால் டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கோ 5 to 6 மணிக்குள்ளே ஒரு வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். மற்ற வீடியோஸ் எப்போ வேணால் வரும். நன்றி, வணக்கம்.